வெல்கம் பேக் டு பார்க்க சீரிஸ் டைரக்ட் 4 எலமெண்ட்ஸோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நான் சொல்லும்போது சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போகலாம். இந்த பைக்ல வந்து 2 பேரும் கன்னை வச்சுட்டு டின்ன சுடு போப்பாளா. தென் டின்னோ அந்த ஷூட்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. தென் அடுத்தது அவங்க கன்னை பாயிண்ட் பண்ணி காரோட டயர்ல சுடுவாங்க. தென் காரோ ஒரு கட்டத்துக்கு மேல நின்றோம். அப்ப தின்னோ காரை விட்டு வெளியே இறங்கி வந்து அவங்க கிட்ட, யாரா நீங்க, உங்களை யார் அமுச்சு விட்டேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவனுங்களும் நீங்க கேட்ட உடனே சொல்லுவானுங்க, நீ யாருக்கிட்ட வம்பிழுத்து வச்சியோ அவங்கதான் உனக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்க சொன்னாங்க, அதுக்குதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ண போனாங்களா. அப்ப அதே சேம் டைம் அவங்க கையில இந்த கன்னை ஒரு புல்லட் வந்து தாக்குச்சு. அவனுங்களோ தடு மாதிரி கீழே விழுந்தாங்களா. அப்ப எங்க இருந்து ஒரு பைக் வந்து அவங்க முன்னாடி நின்று அது இருந்த பொண்ணு கீழே இறங்கி வந்து அவங்கள அப்படியே பிளாக் பண்ணா. அடுத்த நிமிஷம் 4 பேர் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸா அந்த பர்சனும் ஹெல்மெட்டை காட்டிட்டு இந்த பக்கம் திரும்பும் போது அவன் ஃபேஸ பார்த்தோன்னே தெரியுது. நம்ம ஃப்ரெண்டுப்பா இந்த சீரீஸ்லாம் லூப் ஒரு போலீஸ். வாங்க கதைக்குள்ள போலாம். இவ பிளான் எல்லாம் போலீஸ் ஹெல்ப் பண்றாங்க. அது இவ தங்கச்சி தானே. ஓகே ஓகே ஓகே. என்ன தின், இது நீயே பண்ணு நினைச்சியா? இது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு தென்னும் அந்த வருஷம் அரெஸ்ட் பண்ண என்கிட்ட சாலிடா இருந்த எவிடன்ஸ் சொல்லியே வேற என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டாளா. தின்ன ஹக் பண்ணி நீ ஓகேவான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு தின்னும் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்திருந்த மேபி நீ ஓகே இல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்லி சொன்னா. அதுக்கு லோம்போ இப்படி அவனுங்களை கன்னோட அரெஸ்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு தின்னும் ஓகே தேங்க்யூ சோ மச் சொல்லி சொன்னாலா. அப்ப கேவோ தின்னா ரொம்ப பயந்துட்டேன், ஏன் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு தென்னும் சாரி அவங்கிட்ட முன்னாடி சொல்லன்னு சொல்லி சொன்னால. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. தின் தனியா தான் வீட்டுக்குள்ள போனா. அப்ப ரோஸ் அவளை பார்த்து அவ கிட்ட வந்தாளா. அப்ப தின்னு அவளை பார்த்துட்டு ஏன் என்ன முழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு தின்னும் எனக்கு தூக்கம் வரல, உன் ஞாபகமாவே இருந்துச்சு, நீ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டியான்னு பார்க்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்டு தின்னு ரொம்ப சந்தோஷமாகும், ரொம்ப குஷியா இது என்னோட மைண்ட் அங்க குஷியா இருக்கும் போது லூம்ப் வந்த உடனே அவங்க 2 பேரும் ரியாக்ஷனுமே மாறும். அந்த ரியாக்ஷன் மாறுது பார்த்தோன்னே லூம்ப் ஓகே என்ன தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு கேட்டா. ரோஸ் கிட்ட தின் நீ போட்டோல பார்த்தல 3 கசின், அதுல ஒருத்தி என் தங்கச்சின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு ரோஸோ லூம் கிட்ட ஹாய் சொன்னாலா. அப்ப லூம்போ ஹாய் ஃபைனலி நம்ம மீட் பண்ணிட்டோம், உன்னை பத்தி இவ நிறைய சொல்லியிருக்கு, பட் இப்பதான் நான் அவளை நேர்ல பார்க்க இவ சொன்னதை விட நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தின்னும் டக்குன்னு வாய மூடிட்டேன். லூம்போ என்ன பேச விடடின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா தின் அவ வாய கெட்டிவா மூடி இவரு போலீஸ் அங்கிள் திப்பியோட கேஸ்ல ஹெல்ப் பண்ண இவளை கூப்பிட்டேன், ஏன்டா கூப்பிட்டேன் இப்பதான் தோணுதுன்னு நினைச்சா. இது அவளோட மைண்ட் வைஸ். கதைக்குள்ள போலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியில ஃப்ரெண்ட் பயங்கரமான பிளே பாய் பிள்ளை. சரி வாங்க கதைக்குள்ள போ. ரோசோ அப்படியான்னு கேட்டா. தின்னு ரொம்ப லேட் ஆச்சு, நீ ஏன் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாது, போ உள்ள போன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விட்டா. அவளுமே எஸ்ன்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டாளா. அதுக்கப்புறம் லூம் தின் கையை எடுத்து விட்டுட்டு கேட்டி போட்டு அமுக்குற, பேசக்கூடாதுன்னா வாய மட்டும் அமுக்கு, ஓகே சேர்த்து அவத்தி கொல்ல பாக்காத, அந்த பொண்ணுக்காக சொந்த தங்கச்சி கொலை பண்ண பாக்குறல நீ அப்படின்னு லூம் போட வயசு ஏதோ வயசு. அவ ரொம்ப அழகா இருந்தாப்பா, அதான் அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த, ஏன் தப்பா? அப்ப தின்னு அவளை முறைச்சு பார்த்தாளா. அப்ப லூம்பு அவகிட்ட நான் மறந்தே போயிட்டேன், அது ஊழல் இல்ல, இப்ப ஏன் போயிட்டு சொல்லட்டுமா லூமுக்கு, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்ப தின்னோ உன்னை சும்மா விட மாட்டேனேன்ற மாதிரி அவ கிட்ட வந்தா. அப்ப லூம்போ 2 ஃபிங்கர் அவ வயிற்றுல வச்சு கிட்ட வந்தா சுற்றுவேன்ற மாதிரி சொன்னா. தென் தின்னோ கொஞ்சம் நான் வந்து போனேன். தென் லூம்போ அவகிட்ட இது நீ அவகிட்ட எப்ப சொல்ல போறேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு தின்னோ இல்ல நான் பயமுறுத்த விரும்பலன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு லூம்போ அவகிட்ட அப்ப லூம்போ அவ கணத்தை பிடிச்சி ஏக்கா எப்போ இவ்வளோ கேரிங் ஆனான்னா தின்னோ அங்க இருந்து போயிட்டா. லூம்பு பயங்கர நாட்டிகள் தான் போல. தின்னோ ரோஸோட ரூம் பார்த்துட்டு இருந்தா. அப்ப லூம்பு இந்த பக்கம் போன்ல யார்கிட்டயோ லூம்பு யார்கிட்டயோ கோவமா என்ன அவனுங்க போயிட்டானுங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்களோ ஆமான்னு சொன்னாங்க போல. என் கோவத்துல என் போன் வச்சாலா. அப்ப தின்னோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு லூம்போ அவனுங்களை யார் அமுச்சு விட்டானுங்க, அவனுங்க சொல்ல மாட்டானுங்க, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு நீ ரோட்ல போகும்போது அவனுங்களை சைடு எடுத்து ஃபாஸ்டா போயிட்டியா, அதனாலதான் அவனுக்கு லெசன் கட்டு கொடுக்கறதுக்காக இப்படிலாம் பண்ணானுங்க, அது மட்டும் இல்லாம அவனுங்க வெளில போயிட்டானுங்க, இவனுங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பவரா. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷன்ல யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னார். அது கேட்டு சும்மாரு, நீ என்ன பேசுறியோ அதை பார்த்து பேசு, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயும் தூரமா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னாலா.
அது கேட்டலும் அதை பத்தி யாருக்கு கவலை, அவனுங்களை பார்த்தா பயப்பட மாட்டான், ஏன்னா அவனுங்க நரகத்துல தூக்கி போட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு தெரியும் நான் என்ன நினைச்சேன்னா இந்த பிளான் நமக்கு ஏத்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். பட் அப்படி நடக்கல. அப்படின்னா வேற ஒரு வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவனுங்களை பிடிக்கிறதுக்காக. நம்ம ஏன் அங்கிள் திப்பு பண்ணாரே அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு லூம் போ, நீ அவங்களை எதிர்த்து தனியா சண்டை போட போறியா, என்னால அவனை ரிஸ்க்ல விட முடியாதுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு தின்னும் டோன்ட் வரி நமக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப லூம்பு அவகிட்ட யாருன்னு கேட்ட, அப்ப தின்னு அவகிட்ட ஃபா போலீஸால ஹெல்ப் பண்ண முடியலன்னா அப்போ நம்ம ப்ளஸ் கிட்ட தானே போனோம். ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படியாவது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னோம். தென் தின்னும் அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண. அப்போ அந்த பொண்ணு நீ கரெக்டான ஆள்கிட்ட தான் ஃபோன் பண்ணியிருக்க, என்னோட டீம் அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கு நிறைய மெசேஜ் வந்துருக்கு. இந்த கேஸை ஃபாலோ பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது நம்ம நாட்டில் நிறைய பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்க. அதை தின் கேட்டுட்டு என் ஃபார்ம்ல இருந்து சில பேர் வில்லிங்ஸா இருக்காங்க ஃபார்ம்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அவ்வளோ நாங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண எங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை ஸ்பையாக அமுச்சு விட்டோம். அவங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க ஹியூமன் டிராஃபிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க நிறைய பொண்ணுங்களை கடத்தி பக்கத்து கண்ட்ரியில வித்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் இன்னும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப தின்னு வைக்க எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாமே வசுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டா. அவ ஃபா கிட்ட ஓகே நான் என்னென்ன கேதர் பண்ணணும் அது எல்லாத்தையும் உனக்கு சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சென்ட் பண்ணி விட்டா. தென் ரூம் போ தின்னோ அந்த போட்டோஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கவனமா பார்த்துட்டு இருந்தாங்க. தின்லும் கிட்ட அவங்க கிட்ட மட்டும் சாம்சங் ஃபார்ம் மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோய, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொஞ்சம் கூட பயம் இல்லாம பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா. அப்ப லூம் கிட்ட இதனால அவனுங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், ஸோ அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அப்ப தின்ன கிட்ட பசுடைய டார்கெட்டை ரோஸ் கிட்ட தள்ளி வைக்கணும்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்டலும் சோ இஸ் வசூத் ரோஸை மேரேஜ் பண்ணாம பண்ணு, அப்படி அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகலாம், ரோஸ் சேஃபா தானே இருப்பான்னா. அதுக்கு தின்னும் சொல்றது ஈஸி, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு லூம் போ ரோஸ் ஒத்துக்கிட்டா நடக்குன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு தின்னும் அவ எதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி கேட்டப்போ லூம் போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, சோ அதுக்கப்புறம் அவளுடைய ஃபார்ம் உனக்கு சொந்தமாயிடும், அவளுக்கு சொந்தமான எல்லாமே உனக்கு சொந்தமாயிடும், என்ன நம்பு கண்டிப்பா அவனுக்கு வெறி பிடிச்ச நாயா ஆயிடுவானுங்கன்னு சொல்லி சொன்னா. நான் சொல்லவா எனக்கு ஒரே ஒரு ஒயிட் ஐஸ்க நக்கல்லையா அவனுக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த சீன் ஆக்சுவலா நான் பாக்குறப்போ யோசிச்சு பாருங்களேன், நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல என் அம்மா என் தங்கச்சி படுத்துட்டு இருந்தாங்க. என்னால சிரிக்கவும் முடியல, சிரிக்காம இருக்கவும் முடியல. அந்த டைம் என் கஷ்டம் என்ன படைச்சாதான் பிரம்மனுக்கு தான் தெரியும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அப்ப தின்ன கிட்ட இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி சொன்னா. லூம் போ நம்ம கிட்ட அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லி சொன்னா. என் தின்ன கிட்ட அதை பத்தி யோசிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா. அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு அங்க போனாங்க. அப்ப ரோஸ் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கோம். நர்ஸ் அங்க வந்து டாக்டர் பேஷண்டோட சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, வர முடியுமான்னு சொல்லி ரோஸ் டாக்டர் பாக்குறதுக்காக போவாளா. அப்ப தின்னோ திப்பு கிட்ட அங்கிள் திப்பு இந்த சிச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்ண நான் ரோஸை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், அவளுக்கு இதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். அவங்க மாமரிட்டு பெர்மிஷன் வாங்குறாங்களா. ஸோ பெர்மிஷன் வாங்கி முடிச்சதுக்கு 2 பேரும் வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறமா தின் ரோஸ் கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்பா. அதுக்கு ரோஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்போட கண்டிஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னா. அப்ப தின்ன கிட்ட அவரை பார்க்க டெய்லியும் வந்துகிட்டு இருக்கு, இது அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு, நீ என்ன பாரு, ஒரு நாள் எழுந்து உன்னை ஹக் பண்ணதான் போற, ஒரு நாள் எல்லாம் சரியாடுன்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்டு ரோஸ் தேங்க்யூ சோ மச்னா. ரோஸ் தென் கிட்ட உனக்கு எதாவது வேணுமா, எங்கேயாவது போகணுமான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ரோஸ் என்ன என்னோட ஃபார்முக்கு கூட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்பா. தின்னும் அவன் ஃபார்ம் கூட்டு போவா. அவங்க ஃபார்முக்கு போய் அங்க இருந்த ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி பேஸ்கெட் குள்ள வச்சிட்டு இருப்பா. அப்ப தின்கிட்ட இந்த ரோஸ் என் கூட இருக்கும்போது என் அப்பா அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாளா. அப்ப தின் அவகிட்ட குடு நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவ ரோஸை கட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஒயிட் ரோஸை பறிச்சு ரோஸ் கிட்ட கொடுப்பாளா. அப்ப ரோஸோ அந்த ரோஸை வாங்குவா. ஒரு ரோஸை இன்னொரு ரோஸை வாங்குகிறது ஐயோ ஆச்சரியக்குறி. அப்ப தின்னோ அவன் முடி மாண்டி போட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பாளா. அவ சொன்னதை கேட்டோட ரோஸ் பயந்து போய் கையில இருந்த ரோஸை கீழே விட போவாளா. அப்போ தின்னு அதை தாங்கி பிடிச்சி ப்ளீஸ் இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டுவா. என்னடா ப்ரொபோசல் இது, இப்படி ஒரு ப்ரொபோசல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ஏதோ வேண்டாம் வருமா பெத்து காண்டா வருகன்னு பேர் வச்ச மாதிரில இருக்கு. ஆக மொத்தம் ஒண்ணு உண்மையே, பசங்களுக்கு மட்டும் இல்ல பசங்கள மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட ப்ரொபோஸ் பண்ண தெரியாது, அதான் உண்மை. நம்புங்க, ஏத்துக்கிட்டா லவ், இல்லைன்னா பிரேக்கப் தான். ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடியே இதை நான் பொண்ணுங்களுக்கு சொல்றேன், பசங்களுக்கு அந்த கதைக்குள்ள போலாம். தின் சொன்னதை கேட்ட உடனே அந்த ரோஸை தூக்கிட்டு அவன் உள்ள ஓடிடுவா. இங்க தின்னும் அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம்,
ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்போ ரோஸ் உள்ள போகும்போது லூம்பாவளை பார்த்துட்டு இவன் எப்படி ஓடுறா, என்னாச்சு இவளுக்கு, ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூனைன்னு புந்துட்டோ, என்னம்மா ஏய் இந்த பொண்ணு ஏன் ஓடுறன்ற மாதிரி கூப்பிட்டாளா. பாவலோ இவளை கண்டுக்காம ஓடினதுக்கு அப்புறம், ஹே நாங்க ஒருத்தர் நிக்கிறதே அவளுக்கு தெரியலப்பா, பார்க்கவே இல்லையா அப்படின்னு லூம் சொல்லிட்டு இருந்தா. இன்னும் அந்த பாஸ்கெட்டை தூக்கிட்டு உள்ள வந்து வைப்பாளா. அப்ப லூம் போல பார்த்து, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறா, ஏன் அங்கிள் திப்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு தெரியும் அவருக்குலாம் எதுவும் ஆகல, அவரு நல்லாதான் இருக்காரு, நான் தான் சொன்னால. இப்ப லூம் போ வேற என்னன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு தின்னும் இதுக்கப்புறம் ரோஸ் மேரேஜ் பிளான் ஒத்துக்கு வராதுன்னு சொல்லி சொன்னா. அது கேட்டு லூம் போ, ஏய் நீ ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்ட மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப தின்னும் பண்ணிட்டேனே. என்னது ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, ஏன் இருக்கு வாய் கியூ, ஓ அதுக்கு தான் அப்படி ஓடனாலாவா. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகணும், தென் அதுக்கப்புறம் நம்ம மேல அவளுக்கு சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாக்கணும். இப்படி சின்னதா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை பெருசாக்கணும். தென் நம்ம அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்னு அவளுக்கு தெரியப்படுத்தும். தென் தான் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணணும். நீ உடனே எடுத்துட்டு போய் ரோஸ் நீட்டி எனக்கெல்லாம் உனக்கு கேட் அப்படிதான் ஓடுவோம். அதுவும் இது அப்படி இல்லை, இது ஒரு ஃபேக் மேரேஜ். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும், நம்ம பொண்ணு இதுதான் பிளான், இதை பண்ணி நம்ம நடப்போம்னு சொல்லிருக்கணும். நீ அதையும் பண்ணல. எனக்கு புரியுது நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ற, பட் இருந்தாலும் சொல்லி சொன்ன. தின் மண்டை ஆடிட்டு நேற்று என்ன நடந்ததோ அதை விட்டு சொல்லுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப லோன் போ அப்படி இப்படி இவ்வளவு தைரியமா ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டா. தென் தின் இப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன எல்லாத்தையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பா. அப்ப லூம் போ தேவையில்லையே, தேவையே இல்லை, நீங்க இவ்வளவு நேரம் நொட்டின வரைக்குமே போதும், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவளே சரியாயிடுவா, இல்லைன்னா எல்லாம் நொட்டிட்டு போயிடும். அப்புறம் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். நான் அந்த கேப்குள்ள நல்ல ஒரு ரீசனா கொண்டு வந்து அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்கப்போம் ஓகேவான்னு சொல்லி சொன்னப்போ தின்னோ லேட்டா கலையான்னு சொல்லி கேட்டா. இப்ப நம்ம எங்க இருந்து ரோஸ் கிட்ட போ, ரோஸோ தின்னு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதை பத்தி இதே யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் இந்த சின்ன வயசுல நடந்துச்சுல அந்த இன்சிடென்ட் பத்திலாம் யோசிச்சு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கும். அடுத்த நாள் மார்னிங் தின் காலையிலே வெள்ளனை எழுந்து வந்து ரெடி ஆயிட்டு அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பொறுமையா வீட்டை விட்டு வெளில போவா. அப்ப வெளியே போனா அதே சேம் டைம் ஆண்டி சானோ நம்ம லூம் அங்கிருந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் தின்னு பார்த்துட்டு இவ்வளவு காலையில ஒர்க்கு கிளம்பிட்டியா, இவ்வளவு பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நீ ஏன் ரோஸ் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு நம்ம தின்னோம் இல்ல எனக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, நான் போய் அதை பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லூம் போ அப்ப நீ அவளை அவாய்ட் பண்ணலையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆண்டி சான் யாரை அவாய்ட் பண்றான்னு சொல்லி கேட்ப. அப்ப தின்னோ நீ அவ சொல்றதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ லூம் இந்த பக்கம் குட் மார்னிங் ரோஸ் அப்படின்னு. அப்ப தின்னு ரோஸா நான் கிளம்பணும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுவா. அங்கிருந்து தின் போனதுக்கு அப்புறம் ஆன்டி லூம் கிட்ட என்ன நடக்குது எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டோம். ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னோம். அவங்களோ நீ கேட்டதை நான் சமைச்சு தரேன், பட் எல்லாத்தையும் நீ என்ன டீட்டெயிலா சொல்லணும்னு சொல்லுவா. தென் லூம் போ அவளை அங்கேயே ஏத்துட்டு போவா. அடுத்ததா ரோஸ் இருந்து வெளியே தலை நீட்டி யாரா இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கோம். மூடு அங்க இருந்து வந்துட்டு இருப்பாளா. அப்போ இவ வா உள்ளன்னு சொல்லி மூட உள்ள எடுத்துட்டு போ. அப்ப மூட் கிட்ட மூட் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு மூடு மறுபடியும் அவனும் வசுவோம் சண்டை போட்டுட்டு சொல்லி கேட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மோடோ பின்னன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ரோஸ் இல்ல தின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்டோமோ ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணாங்க, 2வது நாள் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, 3வது நாள் என் கூட கொஞ்சம் தங்குறியான்னு கேட்டாங்க, 4வது நாள் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆள் பார்க்க சைலண்டா தான் இருக்கா, ஆனா வயலண்டான வேலைய சத்தமே இல்லாம சம்பவம் பண்றாளேன்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு மோடோ என்னாச்சு உங்க இடத்துல நான் மட்டும் இருந்ததுனா எதுவுமே யோசிக்காம ஓகே சொல்லி நீ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ரோஸோ நீ சொல்றது மோசமா இல்ல, நாங்களோட லவ்வர்ஸ் இல்ல அப்படின்னு மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப மோடோ அப்பெல்லாம் என்ன லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றது இல்லையா, நீங்களும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம். ரோஸோ அது அப்போ இருக்கிறவங்க பண்ணாங்க, ஆனா நான் ஜென்சி கேர்ள்னுவா. அப்ப மூடோ அவன் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. என்கிட்ட மட்டும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க, நான் எதையுமே யோசிக்காம எஸ்ன்னு சொல்லிப்பேன், நீங்களும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ முடியாது நான் கிட்ட அது டேரக்டா சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னோம். மூடோ இன்னொரு டைம் யோசிக்கலாமேன்னுவா. ஆனா இவ எதையுமே கேட்காம வெளியே வந்து ஆண்டி சான் கிட்ட டீம் காலையிலே ஆஃபீஸ் போயிட்டா, மூட் சிட்டி சென்டர் போயிருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஈவினிங்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்டமோ ஆஃபீஸ் இங்கேருந்து தூரமான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களோ இல்லம்மா 10 நிமிஷம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீ தின்னு பாக்கணுமா சொல்லு, நான் கால் பண்ணி இங்க வர சொல்றேன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாளா. அதுக்கு அவங்களோ இல்லம்மா
ரொம்ப வெயில் அடிக்குது, நீ சொல்லு, அவளுக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிப்பா. அப்ப மோடோ மிஸ் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு ஓடியாந்து கொடை பிடிப்பா. அதுக்கு இவ்வளோ நானே போய்ப்போன்னு சொன்னப்போ மோடோ கேட்டு, நீங்க எங்க போனாலும் உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா. அதுக்கு ரோஸ், நீங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன விலை கொடுத்து வாங்கிட்டாலான்னு கேட்டா. அதுக்கு மோடோ, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, அதை சொன்னாலே போதும், நான் செய்வேன், அவளுக்காக நான் நரகத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன். அப்புறம் வேற யாரும் இல்ல, ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லுவாளா. அது கேட்ட மோடோ, ஜலஸ் ஆகுறீங்களா, கோச்சுக்காதீங்கன்னு அவ பின்னாடியே ஓடுவா. ரோஸோ ஆபீஸ்க்குள் முடிவு நிப்பா. அப்ப ஆபீஸ்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியாது. அதை பார்த்துட்டு மோட் கிட்ட, இங்க நடக்கிறத பார்த்தா அவங்க இல்லாத மாதிரி இருக்கேன்னா. அப்ப அதே சேம் டைம் 2 பேர் அங்க இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அவளை பார்த்துட்டு, நீங்கதான் ரோஸான்னு கேட்பாங்க. அதுக்கு நான் தான் ரோஸ்ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அதுக்கு அவரும், இல்ல தின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களை பத்திரமா பாதுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரா. அது கேட்ட ரோஸ், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா. அதுக்கு அவரும், உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப பார்க்க அழகா இருப்பீங்க, அதுதான் எனக்கு கண்டுபிடிக்க உதவுச்சுன்னு சொன்னார். இந்த வேலை தான் இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காளா, ஈஸி தான், சரி ஓகே அவங்க எங்கன்னு கேட்டாளா. அப்ப அவரும், சிட்டி சென்டருக்கு கியா கூட போயிருக்காங்க, அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களை தேடினீங்கன்னு சொல்ல வாங்களே ஃபார்ம் சுத்தி காட்டுறேன்னு கேட்பாளா. அப்புறம் ரோஸோ, வேண்டாம் தேங்க்யூ சோ மச் சொல்லு. தினாரோ அங்க இருந்து கிளம்பி போவாங்க. அப்ப மூடு ரோஸ் கிட்ட, யார கியான்னு கேட்பா. அப்ப மூடோ, கியாவ் தின்னோட அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்ல இது போறாரே காலாவ் அவரோட பொண்ணு அப்படின்னு சொன்னப்போ ரோஸோ அசிஸ்டன்டான்னு கேட்பா. அதுக்கு மோடோ, நல்லா ஏத்தி விடுறாப்பா. ஆமா, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்து அவங்க ஒன்னாதான் படிக்கிறாங்க. லைக் ஸ்கூல்ல இருந்து 2 பேரும் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் தின் தான் ஒர்க்ல ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டா. அவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த ஃபார்மை பாத்துக்கிறேன், நீங்க தின்னு எங்கெல்லாம் பாக்குறீங்களோ கூடவே கேவும் இருப்பாங்கன்னு சொன்னா. அதை கேட்டுட்டு ரோஸோட முகம் லைட்டா மாறுமா. அப்ப மூட் பண்றது எப்படி இருந்துச்சுன்னா, லைட்டா கனிய ஆரம்பிச்சது, கொஞ்சம் ஊதி விட்டனா புப்புன்னு பிடிச்சு கொண்ட மாதிரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னதான் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப முகமோ இன்னும் நல்லா மாற ஆரம்பிச்சுதா. அப்ப அவகிட்ட, ஏன் அவ்வளவு சைலண்டா இருக்கீங்க, என்ன ஜலஸ் ஆகுதான்னு கேட்டா. அதுக்கு ரோஸ், கீழே விழுந்தும் மீசையில பண்ண விட்டாத மாதிரி, நான் ஜலஸ்லாம் ஆகல, ஜஸ்ட் கியூரியஸ்ன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிடுவா. அப்ப மோடோ, இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்க்கறது தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே எவ்வளவு ஓடுவா. ரோஸோ வீட்டுக்கு போவா. அங்க லூம்பா கிட்ட ஹாய் சொல்லுவாளா. அப்ப ஆண்டி இந்த பக்கம், என்ன தின்னு தேடி போன தனியா வந்திருக்குன்னு கேட்பாளா. அப்புறம் ரோஸோ, மதியமே கியா கூட அவங்க வெளியே போயிட்டாங்களா, அவங்க என்ன ஒர்க்ல இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லுவா. அப்ப லூம்பா கிட்ட, உன்னை பார்க்கும்போது ஏதோ தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கே என்னன்னு கேட்பாளா. அதுக்கு ரோஸ், ஆமான்னு சொன்னா. என்ன தின்னு உனக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணாலே அதுவான்னு கேட்பாளா. இப்ப இவ்வளோ உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்பா. அதுக்கு லூம்போ, எனக்கு எப்படி தெரியாம, எனக்கு ஆக்சுவலா இது என்னோட ஐடியா தானேன்னுவா. அது கேட்ட ரோஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாளா. அதுக்கு லூம்னா, அந்த வசுபுல் ஃபேமிலி கிட்ட இருந்து உன சேஃபா வச்சு இதுதான் நல்ல ஐடியான்னு நினைச்சேன்னு சொன்னாலா. அதுக்கு ரோஸ், அப்போ தின் என்ன ப்ரொபோஸ் பண்றதுக்கு காரணம் நீங்க சொன்னதால தானு கேட்டா. அதுக்கு லூம் ஆமான்னு சொன்னாலா. அப்ப லூம் போ, அவளுக்கு அவ்வளவா பேச தெரியாது, அதனாலதான் இது இவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்ப ரோஸ் அவகிட்ட சடனா அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆச்சுன்னு சொன்னா. அதுக்கு லூம் போ, இப்பதான் எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஏன் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கூடாதுன்னு கேட்டா. அதுக்கு ரோஸ், எனக்கு நீங்க என்னை பத்தி கவலைப்படுறது எனக்கு புரியுது, பட் எப்ப இருந்தாதான் மேரேஜ் ஆகணும்னு சொன்னாலா. அது கேட்டு, நீங்க 2 பேரும் எப்ப லவ்ல விழுது, அப்புறம் எப்படி மேரேஜ், ஆல்ரெடி லேட் ஆச்சு, இது ஃபேக் மேரேஜ் தானே ரோஸ்னா. அப்ப ரோஸோ, எனக்கு தின் இவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், இப்படி பண்றதால அவளுக்கு தான் இன்னும் டேஞ்சர், எனக்கு ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டேன், அதனால அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு, இதே போதும்னு சொல்லுவாளா. பட் இது தின் ஏதாவது சூஸ் பண்ணான்னு சொன்னாலா. அதுக்கு ரோஸோ, தேங்க்யூ லூம், அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவா. ரோஸோ தின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மோடுமே பக்கத்துல இருப்பாளா. அப்ப மோட் கிட்ட, நீ ஒன்னும் எனக்காக வெயிட் பண்ண வேணாம், தூங்க போன்னு சொல்லுவாளா. அதுக்கு மூடோ, இல்ல தின்னு சொல்லுவாளா. அப்ப ரோஸோ, நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், ஒழுங்கா ஒரு ரூம் கோடி போயிரு போ, நான் அவளுக்காக தனியா வெயிட் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல் அனுப்பிச்சு விடுவா. என் அவளோ, ரொம்ப லேட்டாக்காதீங்க, சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்லி அவங்க இருந்து போயிடுவா. என் அவளோ ஜன்னல் எட்டி பார்த்துட்டு நின்று எப்பதான் தின்னு வருவான். அப்போ ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவோட போட்டோ பார்த்து, அப்பா நீங்க எப்பப்பா இருந்திருப்பீங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அட் லாஸ்ட் தின் வீட்டுக்கு முடி வந்து நிப்பா கூட கியாவோட. அப்ப கியாவோ வீட்டுல லைட் எடுத்து பார்த்துட்டு, என்ன வீட்டுல லைட்ல எரிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ரோஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னாலா. அதை கேட்டு தின்னும், எனக்காக ஏன் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான்னு சொன்னாலா. அது கியா, கேட்கறதுக்கு மன்னிச்சிரு,
அதை கேட்கவும் கூடாது அப்படின்ட்டாலும் எனக்கு கேட்க தோணும். கேட்கட்டுமான்னு சொல்லி கேட்பாளா? அப்ப தின்னும் என்ன ஏன் இவ்வளவு தயக்கம் கேளுன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப கேவோ இல்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு தின்னும் ஏன் இல்லையான்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப இவ்வளோ இல்ல இன்னைக்கு ஃபுல்லா நீ வேலை சரியா பாக்க கவனம் வேற எங்கேயும் வந்துச்சு வேலையில இல்லைன்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு தின்னும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா? அதுக்கு யாவ் சாரி என்னால டிரைவிங் கொடுக்க ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லாளா? அதுக்கு தின்னும் யாவ் நான் உன்னை என் அசிஸ்டண்டா பாக்கல நான் என் ஃப்ரெண்டா தான் உன்னை பாக்குறேன். சரி இப்போ உன் கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாளா? அதுக்கு யாவோ நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளா சரியாயிடும் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாளா? அதுக்கப்புறம் தின்னோ நெத்தில எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு இன்னும் மார்க் இருக்கான்னு சொல்லி கிட்ட போய் பார்க்க போவாள். அப்ப அவன் நெத்தி தொட போவாளா? கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ரோசா வந்து டான நிப்பா அவன் நெத்தி தொடுறதுக்கு முன்னாடி. அப்ப தின்னோ கியாவ காட்டி இது கியாவ் என்னோட அசிஸ்டன்ட் சொல்லி சொல்லுவாளா? அதுக்கு அவளும் ஹாய்னு சொல்லுவா. தென் கியாவுமே ஹாய்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ட்ரு ஆயிப்பாங்க. கியாவ் மிட் நைட் ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கிளம்பலையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கியாவோ இவ கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்புறம் ரோசோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இவளை பத்தி நல்லாவே தெரியும் போல இருக்குன்னாங்க. அப்ப தின் ரோஸ் கிட்ட என்ன இன்னும் விழிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பாளா? அதுக்கு ரோசோ நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு தின் ஏன்னு சொல்லி கேட்பாளா? அப்ப ரோசோ நீ கண்ணி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு என்னால அவன்கிட்ட கிளியர் பண்ணாம தூங்க முடியும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாளா? அதுக்கே ஓகே நான் இப்ப கிளம்புறதுதான் பெட்டர் நான் கிளம்புறேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு ரோசோ தட்ஸ் ஆல் ரைட் நீ அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல ஃப்ரெண்டும் தான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸும் கூட நீ வந்து தங்கலாமேன்னா. அப்ப தின்னும் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினா. ரோஸ் தின் கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் பத்தின்னு சொல்லி சொன்னா. அப்ப தின்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி சொல்ல வராள். அப்ப ரோஸோவை கிட்ட நான் என்ன சொல்ல வரணும் அதை நல்லா கேட்டுக்கோ ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் அவனை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னா. அதை கேட்ட உடனே தின்னும் பயங்கர ஷாக்கான. அடுத்தது என்ன பயவுளைக்கு பயங்கர குசி ஆயிடுச்சு. லூம்போட ரூமுக்கு போய் லூம் எழுந்துருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப லூம் போ அத்துல நடிகை மக்களை பண்ணிக்கிட்டு இருக்கு நாடே வேணும் உனக்குனால. அப்ப தின்னும் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாளா? அதுக்கு லூம் என்னன்னு சொல்லி கேட்பாளா? அதுக்கு தின்னும் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணட்டும் கல்யாணத்தை எங்க வைக்கட்டும் ஹோட்டல்லையா இல்ல ஏதாவது பெரிய வென்யூ இல்லையா இல்ல ஒரு டெஸ்டினி மேரேஜா வச்சுப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டப்போ லூம் போ இரு ராத்திரில என்னடி அமக்கலம் பண்ணிட்டு இருக்கு அமைதியா இரு எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு இது ஒரு ஃபேக் மேரேஜ் ஏன் ரியல் மேரேஜ் மாதிரி பண்ணிட்டு போ போய் தூங்குன்னு சொல்லி சொல்லுவாளா? அப்ப ஃபேக் மேரேஜாவே இருக்கட்டும் பட் நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கோம்னு ரோஸுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன ஓகே மாப்பிள்ள நம்ம காலையில ப்ரூவ் பண்ணலாம் இப்ப என்ன தூங்க விடுவேன் நான் காலையில இருந்து உன் கல்யாணத்துக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுவான் எனக்கு தூங்க வருது நான் தூங்கணும்னு சொல்லி இழுத்து போத்திட்டு படுக்க போவா. ஆனா இந்த தின்னோ சந்தோஷம் தாங்க முடியாம அவ வேலை குதிச்சுட்டு இருப்பா. இப்ப நான் இங்கிருந்து ரோஸ் கிட்ட போவோம் இப்ப என்ன பண்ணிட்டு வந்துரு நாளைக்கு காலை நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ரோஸ் எழுந்து வெளியில நல்ல பாம்பு தலையை நிட்டுற மாதிரி அவன் ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே சுத்தி முத்தியும் தின்னு இருக்கா இல்லைன்னு ஓட்ட விட்டா. ஒன்ஸ் அவ இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவ ரூமை விட்டே வெளியே வந்தா. ரூம் விட்டு வெளியே வந்தோம் எங்க இருப்பாளா அங்க இருப்பாளான்னு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். டக்குன்னு அவ எதையும் இடிச்ச மாதிரி பார்த்தா அது தின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாம ஷையாவாங்க. ரோஸ் தின்ன பார்த்துட்டு ரோஸ் பார்த்துட்டு என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுதிட்டேன்னு சொல்லி கேட்பாளா? அப்ப ரோஸோ நீ என்ன சீக்கிரம் எழுதிட்டேன்னு சொல்லி சொல்லலா? அப்ப தின்ன வைக்கிட்டு லாஸ்ட் நைட்னுவாளா அவளும் லாஸ்ட் நைட். அப்புறம் ரோஸோ நீயே சொல்லணுவாளா? அப்ப தின்ன வைக்கிட்டு லாஸ்ட் நைட் சொன்னது சீரியஸா தானே சொல்லி கேட்பாளா? அதுக்கு ரோஸ் ஆமா நான் சீரியஸா சொன்னேன்னு சொல்லி சொல்லுவாளா? அப்ப தின்ன வைக்கிட்ட அப்படின்னா நம்ம நிறைய பத்தி பேசணும்னு சொல்லி சொல்லுவா. பேசலாமன்னு சொல்லி ரோஸ் கேட்டதுக்கு வா தனியா போய் பேசலான்ட்டு வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போவோம். அப்ப ரோஸா கிட்ட நம்ம என்ன உண்மையா மேரேஜ் பண்ணிக்க போறோம் இது ஒரு ஃபேக் மேரேஜ் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு சொல்லி கேட்பாளா? அப்ப தின்னும் ஆமாம் இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான் பட் மத்தவங்க நம்ம நம்ப வைக்கணும்ல இது ரியல் மேரேஜ்னு முக்கியமா அந்த வசூட் ஃபேமிலி அவங்க நம்பணும்ல. ரோஸோ நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்பா. அப்ப தின்னாவை கேட்ட ஃபர்ஸ்ட் நம்ம இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சீக்கிரட்டா வச்சு யாருக்கும் இது ஃபேக் மேரேஜ் தெரியக்கூடாதுன்னா. அதுக்கு ரோஸோ மூடாங்குமா அப்ப கேக்குன்னு சொல்லி கேட்டாளா? அவ தின்னவை கிட்ட நானும் அவகிட்ட சொல்ல போறது அவளுக்கு உங்க 2 பேரும் ஃபார்முக்கு நடுவுல சண்டைன்னு மட்டும் தெரியும் இது ஃபேக் மேரேஜ்னு அவளுக்கு தெரியாதுன்னா. ரோஸோ ஓகே இப்ப சந்தோஷமா ரொம்ப குசியோ இது என்னோட மைண்ட் வை ரோஸ்க்கு கதைக்குள்ள போவோம். தின்னாவை கிட்ட இப்ப எல்லாரையும் நம்ப வைப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்பை அவங்களுக்கு யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வசூக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் நம்ப வைப்போம்னு சொல்லி சொன்னால அது கேட்ட ரோஸ் யாருக்கு சொல்ல மாட்டேன் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னா. அப்ப தின்ன வைக்கிட்ட
இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீ என்ன நம்பு, நான் உன்ன நம்புறேன். அப்புறம் நாம் லூம் ஃபா நாங்க கிட்டயும் இதை பத்தி சொல்லி வச்சா ஒரு ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ தனியா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேணாம், எல்லாருமே உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா. அப்புறம் ரோசோ அவளுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. ஃபேமிலி எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு பாருங்க. பிளாக் பிங்க் லிசா மாதிரி இல்ல, அந்த கழுத்துல இருக்கிற மச்சத்தை கூட பாருங்க அப்படிதான் தெரியும். எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கு அப்படி தெரியுதானே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேலை ஒண்ணு விட்டு பொண்ணு அக்கா பொண்ணா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். சிவன் கதைக்குள்ள போலாம், நல்லா தாயா இருக்கேன் டின்னா கேட்டேன். அப்புறம் செகண்ட் என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வந்து சொல்ல, அதே மாதிரி நான் அவங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்புறம் ரோஸ் எஸ்னால அப்ப தின்னா கிட்ட அந்த வெட்டிங்கை எவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்புறம் சொல்லி சொல்ல வந்தாளா. அப்ப ரோஸ் அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு இவ்வளோ இல்ல நீ மேரேஜ் சர்டிபிகேட்ல சைன் பண்ணணும், அப்பதானே அது லீகலாகும், பசுவும் அவங்க அப்பாவை நம்புவாங்க. அது உனக்கு வேண்டானா நீ எந்த டைம்ல வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லி கேட்டாள். அதுக்கு ரோஸ் ஃபைன் என்னால புரிஞ்சுக்க முடியும், ரெண்டுத்தையும் பொண்ணு எனக்கு புரியுது, அவங்கள நம்ப வைக்க முடியும், சரி ப்ராக்டிக்கலாவும் சரி ரெண்டுத்தையும் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால. அது கேட்டு உன்னை தின்னும் ப்ராக்டிக்கலாவா அதுக்கு என்ன மீனிங் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஃபுல்லா வெக்கப்படுதுப்பா. ஐயோ இவ வெக்கவும் நல்லா இருக்கு. எனக்கு இவ வெக்கத்தை பார்க்கும்போது விஜயோட வெக்கத்தானா வருது. கடந்து வந்தாலும் தமிழோட வெக்கத்துக்கு தனி அழகுதான்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த நேரத்துல தான் நான் வருது. அப்ப ரோஸ் வைக்கிட் அப்கோர்ஸ் எனக்கு தெரியுமே என்ன. அப்ப தின்னும் ஃபைனலா நீ ஏதாவது மீட் பண்ணினா அவங்க மேல அவனுக்கு லவ் வந்துச்சு, இந்த மேரேஜ எப்போ வேணா கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னா. அதை கேட்டு ரோஸோ நீயும் தான் ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யாராவது மீட் பண்ணினா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ ஆசைப்பட்டீங்கன்னா நீயும் இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம், நீயும் எனக்கு தெரியப்படுத்தணும். நாங்க 2 பேரும் கையை கொடுத்து டீல் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருக்குப்பா இதுவும் நல்லா. என் தின்னோ மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ண லூம் கிட்ட ஹெல்ப் கேட்பாளா. அப்ப லூம் ரியலாவே ஒத்துக்கிட்டாளான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தின்னோ ஆமா ஏன்டி இப்படி கேக்குற, நீதான் அந்த பிளான சொன்ன, அப்ப நீதான் அதை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட லூம்பா பாடுறா நான் போலீஸ், நான் ஒன்னும் மேரேஜ் அசம்பிளர் கிடையாது. அது கேட்டு தின்னோம் இதுல நீ தானே ப்ரோ பிளேயர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு தானே நிறைய ஃபிளிங்ஸ் இருக்காங்க, கல்யாணத்துல என்ன பண்ணு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு லூம்போ நான் ஒத்துக்கிறேன் எனக்கு நிறைய ஃபிளிங்ஸ் இருக்காங்க தான், ஆனா நான் உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அது மட்டும் இல்லாம எனக்குன்னு யாரும் இல்ல, சோ எனக்கு கல்யாணமும் ஆகல, எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பா. அப்ப தின்னோம் இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேட்பாளா. அப்ப லூம்போ அதுக்கு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்டு தின்னோம் யாருன்னு சொல்ல கேட்டதுக்கு நம்ம நாம் அதான் சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கால, அவன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருப்பான், உண்மையாலுமே அவதான் இதுல ப்ரோ, நீ அவகிட்ட கேட்க கூடாதுன்னுவா. அது கேட்டு தின்னும் நீ சொல்றது கரெக்ட் தானே அவகிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா. நாம் கால் அட்டன் பண்ணி லூம் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு பெஸ்ட் வெட்டிங் உனக்காக அரேஞ்ச் பண்ணுவேன், வென்யூ என்னன்றத நீ வந்து பாரு ஓகேன்னு சொல்லி கேட்பா. அப்ப தின்னும் இது ரொம்ப அர்ஜென்ட் உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பா. அது கேட்ட நாமோ பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல இருந்து கிளம்பி கல்யாணம் பண்ற இடத்துக்கு வருவாங்கல்ல, அந்த சின்ன கேப்ல என்னால வெட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும், ஏன்னா நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இது பீஸ் ஆஃப் கேஃப்ஸ். அதுக்கு தின்னும் சரி இந்த ஃபா கிட்ட நீயே சொல்லிடுறீ அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியும், அவ ஏதாவது மெயின்குள்ள ஸ்டக் பண்ணி கிடக்குறாளா இல்ல டெசர்ட்ல இருக்காளா இல்ல ஐஸ்லாண்ட்ல கிடக்குறாளா இல்ல கடலுக்குள்ள முங்கி போய் கிடக்குறாள் கூட எனக்கு தெரியல. அவ சொன்ன மாதிரி பாயோல கடல் தான் போட்ல போயிட்டு இருக்கு. நான் போன் பண்ணி ஃபா கிட்ட சொன்னாலா. அது கேட்டு ஃபா என்னது நம்ம அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இந்த பாயோலதான் இந்த 3 பேரோட குட்டி தங்கச்சி நம்ம பறக்குறா ஃபயரமா உட்காந்துருக்கு தினசம் பாருங்களா. இது எப்படி நடந்தது எப்படி நடந்தது, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு, அவங்க நல்லவங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா பாக்கலையா, நமக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு நாம கிட்ட கேட்டுப்பாளா. அதுக்கு அவ்வளோ எனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒண்ணு மாதிரி தான் தெரியும், வாய் போய் பாக்கலான்ற மாதிரி சொன்ன அவளை ரொம்ப கோவப்படுதே, அவ்வளவு மறிப்புல வைத்தியகாரி. தின் லூப் கிட்ட நாம இங்க வந்து இந்த வென்யூவை டேக் கேர் பண்ணிப்பாருலன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு லூப் ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன பாத்துக்கோ அதுக்கப்புறம் மத்தவங்கள பாத்துக்கலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு தின்னும் எனக்கு புரியுது இது ஒரு ஃபேக் வெட்டிங் தான், அதுக்கு அடுத்ததா தின் ட்ரெஸ் வாங்கறதுக்காக வெட்டிங் ட்ரெஸ் வாங்கறதுக்காக அவளை கடைக்கு கூப்பிட்டு போவாளா. அப்ப தின்ன வைக்க எனக்கு தெரியும் இது ஒரு ஃபேக் வெட்டிங்னு, பட் இருந்தாலும் இது நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ நான் அதுல ஜெனியூனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்களா அவங்க வந்து ரோஸை கூப்பிட்டு போனோம். அங்க கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற கவுன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோஸோ ஒரு கவுனை போட்டு வந்து அவங்க இது நல்லா இருக்கா எனக்கு சூட் ஆகுதான்னு சொல்லி கேட்டு, அதுக்கு அவங்களோ எங்களுக்கு எப்படிங்க தெரியும் எங்களுக்கு இது ஓகே தான் ஆனா தின்னுக்கு பிடிக்கணும்லன்னு அதுக்கிட்ட சொல்லுவாங்க. தென் ரோஸோ அந்த கவுனை போட்டு வெளியே போவா. அப்ப அந்த ஒர்க்கர்ஸ் 2 பேரும் தின்ன கூப்பிட்டு ரோஸை பார்க்க சொல்லுவாங்க. தின் ரோஸை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகும். அது ஏன் இந்த ஒயிட் கலர் கவுன்ல
ரோஸ் ரொம்ப அழகா இருப்பா. நாங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி அப்ப தின் கிட்ட வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் ஸோ நான் அப்படி தலைய தூக்கி பின்ன போறேன், அப்புறம் மேக்கப்லாம் அப்படி போட போறேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தின்னும் நீ மேக்கப் இல்லைனாலும் ரொம்ப அழகா இருப்பன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ரோஸ் எனக்கு நீ காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னா இது ஒரு ஃபேக் வெட்டிங் தானேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தின்னும் இது ரியல் வெட்டிங்கா இல்லைனாலும் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப அழகான பிரைட்னா அது நீ தான், ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கிட்ட போவாளா. அப்ப ரோஸ் சொன்னதை கேட்டுட்டு வெக்கப்பட்டு திரும்ப போவோம். அப்ப காலை இடறி கீழே விழ போவாளா. அப்ப தின்னு அவ புடிச்சுக்கிட்டு அவ மேல போய் விழுவா. 2 பேரோட லிப்ஸ்க்கும் ஒரு சின்ன கேப் தான். தின்னு அவளை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளுவாள். அப்ப ரோஸோ நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு தின்னும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எப்படி இருக்கலாமான்னு சொல்லி கேட்பா. இப்ப இந்த சீனை பார்க்கும் போது சிங்கிள்ஸ் மேல கூட அவ்வளவு பாவம் இல்லைங்க. இந்த கமிட்டடா இருந்து இப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல சிங்கிளா இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்தாதான் கவலையா இருக்கு. மெமரிஸ்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ, எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி வாங்க கதையை கண்டினியூ பண்ணுவோம். நேருக்கு அடுத்துதான் அவங்க ரிங் வாங்குறதுக்காக ஜுவல்லரி ஷாப் போயிருப்பாங்க. அப்ப ரோஸ் அவகிட்ட இது ஒரு ஃபேக் மேரேஜ், இதுக்கு இவ்வளவு வாங்கணுமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தின்னும் எனக்கு தெரியும் இது ஃபேக், அப்படி இருந்துமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ரோஸ் அவகிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க ரிங்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க காட்டுவோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சைஸ்க்கு ஏற்ற ரிங் வாங்கிட்டு வெளில வருவாங்க. அப்போ ரோஸ் தின் கிட்ட எனக்கு தெரியாது இந்த ஃபேக் வெட்டிங்காக நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. அப்ப தின்னு வைக்கிட்டு நம்மளால எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு நம்ம இதை ரியலா காட்டுவோம்னா. அப்ப ரோஸோ இதெல்லாம் பண்றதுக்கு தேங்க்யூ சோ மச்னாலா. அது கேட்டு தின் நம்ம 2 பேருக்கும் இது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதே சேம் டைம் இந்த வசு கிழக்க போயிருக்காள், அவன் கன் எடுத்துட்டு வந்து அவங்கள சுட பார்ப்பான். அப்ப 2 பேர் வந்து அவனை இழுத்துட்டு போய் காருக்குள்ள போடுவான். பார்த்தா வசுவோட அப்பா இருப்பா. அவனை பார்த்துட்டு ஏன் என்னை இழுத்துட்டு வந்தீங்க, ஏன் தடுத்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு அவரும் இதை பண்ணி நீ இன்னும் கஷ்டப்பட போற, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு இவனும் எனக்கு சொன்னமானதை யாரா எடுத்துட்டு போனா அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி சொல்லுவான். அது கேட்டு அவங்க அப்பா இவ்வளவு வெளிச்சத்துல நீ இந்த காரியத்தை பண்ண போறியா, போலீஸோட கண்ணு இப்ப நம்ம மேலதான் இருக்கு, முக்கியமா அந்த வயோ கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கண்ணு நம்ம மேலதான் இருக்கு, ரிஸ்க்லெஸ்ஸா எதையும் பண்ணாதுன்னு. அதுக்கு வசுவோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் பண்ணிக்க போறாங்க பண்ணுவான். அது கேட்ட வசு போல நான் நாளைக்கு போய் அவகிட்ட பேசுறேன்னு நம்ம இங்க இருந்து சீராக் ஃபார்ம் போமா. தின் ரோஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இங்க இன்னும் நிறைய நம்ம ஃப்ளவரை வளர்க்கணும், அப்படி நீ ஃப்ளவரை பாத்தீங்கன்னா இது உன் வீடு மாதிரியும் எனக்கு தோணும்ல, நீ என்ன யோசிக்கிற யோசின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ரோஸ் தேங்க்யூ சோ மச். அதே சேம் டைம் அக்கான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். யாரும் திரும்பி நம்ம நான் வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அக்காவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து வண்டியில இருந்து துள்ளி எகிரி வச்சுட்டு வந்து ஓடி வந்து குறவு குட்டி ஏறவன் தின் கிட்ட கட்டி பிடிச்சுப்பா. தின் ஃபா கிட்ட நீ ஏன் இங்க வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்பா. அதுக்கு ஃபா நீ கூட மேரேஜ் பண்ண போறன்றத முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்ன, ஓ நீதான் ரோஸா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் எங்க இருந்து அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவா. ரோஸ் அதுக்கு ஆமான்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஃபா உனக்கு மேரேஜ் பண்ணா என்ன மேரேஜ் பண்ணி இது மேரேஜ் பண்ணா என்ன மேரேஜ் பண்ணிக்கோவா, என்னடா அது அவ இன்னும் பாஞ்சாலியா, இது என்ன மகாபாரதம், 4 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க என்னடா நடக்குது இங்க. நாள் என்னடா ஒருத்தி ஃப்ளர்ட் பண்றா, 2ஆம் நாள் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா, இப்போ 4வது நாள் இன்னொருத்தி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏம்மா நாம நீ மட்டும் ஏன் கம்முன்னு இருக்க, நீ கேளு. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஆல்ரெடி நாம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என் சிஸ்டரோட லைஃபை என்னால ரிஸ்க்ல விட முடியுதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்டு தேன்னா அதை பத்தி பேசணும்னா என்கிட்ட பேசு, அவகிட்ட இதை நான் தான் முடிவு பண்ண, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசணும்வாளா. அதுக்கு ஃபாவோ எனக்கு உங்ககிட்ட பேசலாம் எதுவும் இல்லைங்க, நான் பேசணும் அவகிட்ட பேசுவா, என்னைக்கு மேரேஜ் பண்ணி நாளைக்கு ஓகேவா அப்படின்னு. இப்போ கரெக்டா என் குட்டி தங்கச்சி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு அவளை டைட்டா ஹக் பண்ணிப்பா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கண்ட்ரோல் பண்றது லூம்பாலதான் முடியும் நினைக்கிறேன். என் குட்டி தங்கச்சி உன்னை பார்த்து எவ்வளவு நல்லா ஆச்சு, அக்காவை கட்டி போச்சு ஒரு உமா கொடு அப்படிங்கிற மாதிரி அவளை டைட்டா ஹக் பண்ணிப்பா. அப்ப தின் ரோஸ் கிட்ட அவ பார்க்க கொஞ்சம் அப்படிதான், ஆனா ரொம்ப நல்லது, பழகிப்பாரு உனக்கே தெரியும்னா. அந்த பக்கம் ஃபாவோ என்ன விடு அதுக்கு லூம்போ என்னை ஹக் பண்ண, பக்கத்துல எந்த பொண்ணு இல்ல, நீ யாருக்கிட்ட ஹக் பண்ணடி, என்னை விடுன்னு சொல்லி ஃபா கிட்ட இருந்து கொஞ்சம் நான் வந்து போவா. அப்ப ரோஸ் கிட்ட என்னோட ஆன்சர் சொல்லி கேட்பாளா. லூம்போ அவளை பார்த்து முறைச்ச உடனே ஃபாவோ அவளோட வாயை முடிப்பா. ஆனாலுமே அவ ரோஸை கோவமா தான் பார்த்துட்டு இருப்பா. நம்ம அஃபிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது, அப்படி இல்லைன்னா நம்மள யாராவது இயர்லியா நடந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்து போன்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்ட லூம் மேனரிதான் என்ன இப்போ ஃபா என்னன்னு கேட்பாளா. தென் தின்னும் அவங்க எல்லார்கிட்டையும் இவதான் ரோஸ், தென் ரோஸ் கிட்ட திஸ் இஸ் லூம், அப்புறம் இவ பேரு நாம், அப்புறம் இவனோட குட்டி கசின் ஃபா,
இவங்க 3 பேரும் என் தங்கச்சிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அது கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஹாய் சொல்லுவாங்க. அப்ப ஃபாவோ கண்டுக்காத மாதிரி உட்காருவாங்களா. தென் அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அவ்வளோ முறைச்ச ஹாய் அப்படின்னு. அப்ப நான் அவங்க கிட்ட நாங்கள் இங்கே வந்ததே உங்க வெட்டிங் அரேஞ்ச் பண்ணதான், அதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி சொன்னேன். ரோஸோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு நாம் கிட்ட ரோம் சொன்னாங்க இங்கே வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுல பயங்கர ப்ரோவா, அதுக்கு நாமோ அப்படின்னா அவர் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறார். இல்லை உங்கள் கல்யாணம் இங்கேயா இல்லை உங்களோட ஃபேமிலியான்னு சொல்லி கேட்பா. இன்னுமே என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ரோஸோ நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், அது ரொம்ப சேஃப்னு சொல்லி சொன்னேன். நாமோ கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் கூப்பிட போறீங்கன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு இன்னும் சின்னதா ப்ரைவேட்டாக இருந்த போதும் நம்ம வசுவையும் அவங்க அப்பாவையும் கண்டிப்பாக கூப்பிடணும், கொஞ்சம் பெரியவங்களையும் கூப்பிடணும்னு சொல்லி சொல்வாளா. அது கேட்ட ரோஸ் பெரியவங்களை கூப்பிடுறது நல்லது, இந்த கல்யாணத்துக்கு அவங்க விட்னஸாக இருப்பாங்கல்லன்னா. அப்போ லூம்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, உங்களோட சேஃப்டியை நான் பார்த்துக்க, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை ஃபா பார்த்துப்பான்னாலா. அதை கேட்டு ஃபாவோ எவன் சொன்னான்னாலா. அப்போ நாம் அவளை பார்த்து முறைச்ச உடனே ஓகே நாம் கேட்டதால நான் பண்ணுறேன், ஃபா என் கூட வா கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணேன், இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் என் ஒர்க்கர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டேன், அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்வாள். அப்போ அவ்வளோ அதுக்கு ஓகேன்னு சொல்லுவாள். அப்புறம் ஸோ ஃபீல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் என் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லி உங்களுக்காக எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். அது கேட்டு ஃபா ரொம்ப கோமாவில் பார்த்துட்டு இருந்தப்போ லூம்போ அவளை பார்த்து ஏன்டி மூஞ்சி இவ்வளோ கேவலமாக கொடூரமாக வச்சுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். லூம்போ அவனு எதுவும் சொல்ல நீங்களாவே இதை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால. அவ தின்னவகிட்ட என்ன நடந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னால. ஓகே எனக்கு புரியுது, நான் கோஆபரேட் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போவாள். அப்ப தின்னவகிட்ட கோஆபரேட் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கடி போறேன்னு கேட்டாளா. அதுக்கு கேமரா எடுத்துட்டு வர வேணாம், அதுவும் வந்து கையில இருக்குமான்னு சொல்லி கேட்டு அப்போ கேமரா எடுத்துட்டு வர போனா. அதுக்கப்புறம் அவங்க போட்டோஸ் எடுக்க போனாங்க. அப்ப ரோஸ் தின்கிட்ட அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு தின்னும் அவ எப்பவுமே எப்படி ஸ்ட்ரேஞ்சா தான் நடந்துப்பா, பட் ஒரு டைம் நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீன்னா அவ எப்படியாப்பட்டவனே உனக்கு தெரியும். அப்ப அவங்க கிட்ட நம்ம நாளைக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் வச்சுக்கலாம், பட் ஆனா இவ கொஞ்சம் ட்ரையா இருக்கேன்னு சொல்லி கேட்டு. அப்ப தின்ன அவகிட்ட அப்படின்னா நம்ம ரோஸோட ஃபார்ம்ல பண்ணலாம், அங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஃபாவோ பெட்டர் நம்ம ரோஸோட ஃபார்மே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேன்னு சொல்லி அவங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு. அப்போ மூடாங்க அங்க வந்து மிஸ்தின் வசுபோல் உங்களை பாக்குறதுக்காக ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா. இந்த இடத்துல இந்த எபிசோட் ஸ்டாப் ஆகுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போன்றத நம்ம ட்ரைலர்ல பார்ப்போம். அடுத்ததா ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்றோம். இந்த தின்னோ அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி நிக்கிறான். கிட்ட கொஞ்சமா அது நெருங்கி நில்லுங்கன்னு சொல்லி சொன்னோம். தின்னோ கொஞ்சம் கிட்ட வந்து நின்னால. அப்ப ரோஸ் அவ கையெடுத்து இவ இடுப்புல வைக்கிறா. டீன் கிட் பாக்குறவங்க கொஞ்சமா அது நம்பணும்னு சொல்லி சொன்னா. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் ரோஸ் கூட இல்லாம இவரும் விட்டு வெள்ளார் வந்திருக்காப்புல. அப்ப கரெக்டா ஆண்டி சான் கிட்ட மாட்டு. அப்ப ஆண்டி சான் கல்யாணத்து அன்னைக்கு நைட் மார்னிங் வரைக்கும் நீ ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது, அங்கதான் இருக்கணும்னு சொல்லி உள்ள வச்சு விட்டுறாங்க போல. உள்ள போட ரோஸ் தின்கிட்ட உனக்கு ஆக்கோடா ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கேட்குறா. இப்ப தின்னு இல்லைன்னு சொல்றா போல. அப்படின்னா இன்னைக்கு நைட் நம்ம தூங்காம நம்ம உறவை இன்னும் நெருக்கமாக்கு ஏதாவது பண்ணுவோமான்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு தின்னும் எப்படின்னு சொல்லி ஐயோ இவங்க படுத்துக்கிற முடிச்சுட்டே சரிட்டே. இந்த இடத்துல எபிசோட கட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி பாய்.